டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. செப்பனியா புத்தகம் 3வது அதிகாரம் 1-2 வசனங்கள், மீண்டும் 9 13 இறை வசனங்கள். அதில் சிறப்பாக 9வது வசனம், நான் மக்களினங்களுக்கு தூய நாவினை அருள்வேன், அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒருமனப்பட்டு அவருக்கு பணிவுரை புரிவார்கள். தூய நாவினை அருளும், the holy tongue. நான் தூய்மையாக்கப்படுவது என்பது இதை குறிக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி 6வது அதிகாரத்திலே அசுத்த நாவுடையவன் அசுத்த நான் மக்களிடையில் இருக்கிறேன் என்று சொன்னபோது நெருப்பு பொறியானது அவருடைய நாவை தொட்டு தூய்மைப்படுத்தியது. அதே போல நான் தூய்மைப்படுத்தியது இதய தூய்மையை குறிக்கிறது. உள்ளத்தின் நிறைவு நான் லூக்கா 6:45 பார்க்கிறோம். உள்ளத்தின் நிறைவு தான் வாய் பேசுகிறது. ஆக என்னுடைய வார்த்தைகள் கடவுளுடைய வார்த்தையாக, கடவுளுடைய பிரசன்னமாக, கடவுளுடைய அன்பையும் மனதுருக்கத்தையும் கொண்டு ஆண்டவருடைய பெயரால், அதுவரை ஆண்டவருடைய நாமத்தை தூசித்த மக்கள் இப்பொழுது ஆண்டவர் பெயரை மன்றாடி ஒருமனப்பட்டு அவர்கள் அனைவரும் ஒருமனதாய் எல்லாரும் பணிவிடை புரிவார், ஆண்டவருக்கு ஊழியம் செய்வார். இன்னைக்கு நாம் அப்படிதான். எதற்காக இந்த பூமியில் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஏதோ வாழ்ந்து சொத்து சேர்த்து வைத்து நாம் இறப்பதற்கல்ல, நாம் கடவுளுடைய நாமத்தை கொண்டு அவருக்கு பணிவிடை புரியும். அதனால தான் மார்க் 10:45 சொல்லுகிறார், I came to serve, not to be served. நான் பணிவிடை புரிய அல்ல, பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரியவும் பலருடைய மீட்புக்காக என் ரத்தத்தை விலையாக கொடுக்க வந்தேன் என்று சொன்னார். ஆண்டவரே பணிவிடை நமக்கு புரிந்தார் என்றால் நாம் இதே தூய்மை பாக்கியவான், கடவுளை காண்பான், கடவுளுடைய மக்கள் என்று சொல்லப்படுகிறார். அப்பொழுது ஆண்டவருடைய பெயரால் மன்றாடி உண்மையிலே ஆண்டவருக்கு நாம் ஊழியம் செய்வதாக இருப்போம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு அந்த அருளை கொடுக்கும்படி எங்கள் நல்ல ஆண்டவரே எங்களுக்கு தூய நாவினை கொடுத்து மன்றாடி, ஆண்டவரே ஒருமனப்பட்டு மன்றாடி உம்முடைய நாமத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக மக்கே பணிவிடை புரிய உதவி செய்யும் நல்ல தகப்பனே. ஆமென்.